சில தினங்களுக்கு முன்பு வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த குரங்குகள் வந்து குறிப்பாக செஞ்சி திருவண்ணாமலையில் வந்து தண்ணீர் இல்லாமலும், ரொம்ப கஷ்டப்படுவதா ஒரு வீடியோவையும் வந்து செய்தியும் பார்த்தேன். ரொம்ப எனக்கு மன வருத்தமாக இருந்தது. ஏன்னா திருவண்ணாமலையில் போயிட்டு நான் எப்பொழுதும் வந்து அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பது என்ற வழக்கம். என்னோட கேள்விப்பட்ட உடனே இன்றைக்கி கிளம்பி வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச நிறைய பழம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து காரில் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தண்ணீர் ஏற்பாடு செஞ்சோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர்லாம் கொடுத்தோம். உண்மையாகவே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள குரங்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தண்ணி குடிச்சிதுங்க. நம்ம கொடுத்த வாட்டர் மெலன் நம்ம மாம்பழத்தில் விரும்பி சாப்பிடுதுங்க. எப்படி சொல்லுதுன்னா, கடவுள் நம்மளை அனைவரையும் பார்த்துக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் கடவுளுக்கு அடுத்தது மனுஷன்தான் இந்த உலகத்தில் உள்ள இயற்கையும் நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டியது, காப்பாற்ற வேண்டியது, பார்த்துக்கொள்ளணும் நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து நம்மோடு இருக்கும் அனைத்து உயிர்களையும் நம்ம நேசிக்கணும். இந்த வெயில் ரொம்ப கொடுமையானது. இந்த நேரத்தில் அந்த உயிர்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை வந்து கொஞ்சம் சிறு துளியாக நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக ஆத்ம திருப்தியாக இருக்குது. நம்முடைய நண்பர்கள் அனைவரும் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச சில உதவிகளை உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் செய்யுங்க. ஓம் நம சிவாய, சிவாய நம. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பிறரின் தேவை அறிந்து நாம் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்வதற்கு பணமோ காசோ முக்கியமில்லை. செய்யணும் அப்படின்ற மனசு இருந்தாலே போதும், எல்லாமே சாத்தியம். இதுதான் சத்தியம். நன்றி. பிறரின் தேவை அறிந்து நாம் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்வதற்கு பணமோ காசோ முக்கியமில்லை. செய்யணும் அப்படின்ற மனசு இருந்தாலே போதும், எல்லாமே சாத்தியம். இதுதான் சத்தியம். நன்றி.